உலக சாதனையை சச்சின் டெண்டுல்கர் படைத்தார். ஏயா சச்சின் கேன்னா யாரு? பார்க்கணும். ஏப்பா சச்சின் டெண்டுல்கர் உனக்கு யாரும் தெரியாது? தெரியாம தானே கேக்குறேன். அது தெரியாம நீ எல்லாம் ஏன் சலூன் கடைக்கு வர? அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சலூன் கடைக்கு வரக்கு என்ன இருக்கு? பேசாதயா. சரியான காட்டுவாச்சு. சரி பேசல போ. சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பில் கிளின்டன் சுற்றி பார்த்தார். ஏயா கிளின்டனாவது யாரு தெரியுமா உனக்கு? கிளின்டன்னா யாரு? கிளி ஜோசியம் பாக்குறவரா? கிளி ஜோசியம் பாக்குறாரா? கிளின்டன் யா? யோ அவருக்கு எனக்கு பழக்கமே கிடையாதுயா. பழக்கம் இல்லையா? ஏயா அவர் உங்க கூட வந்து பழகுவாரா? அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதியா? அதெல்லாம் தெரியாதுயா எனக்கு. அவரை தெரிஞ்சுக்காம எதுக்கு சலூன் கடைக்கு வர நீ? அறிவு கட்டவன். மடசாமன். ரொம்ப ஓவரா இருக்க. சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டது சரியா தவறா? ஏண்டா ஹுசைன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, அந்த கறிக்கடை ஜாகிர் ஹுசைன் தானே? கறிக்கடை ஹுசைனா? ஏண்டா ஈராக்கோட முன்னாள் அதிபர்ரா? தெரியாதியா? அதுக்கே கொதிக்கிற? அது தெரியாம ஏண்டா நீ சலூன் கடைக்கு வர? யாராவே? எந்திரி போல. என்னடா? என்ன? ஆமா இவ்வளவு பேசுறீல்ல, உனக்கு அந்த முனியாண்டி தெரியுமா? ஏண்டா நான் கேட்ட அத்தனை வரி உனக்கு தெரியல. முனியாண்டிய பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? முனியாண்டிய தெரியுமா தெரியாதா? அப்படி என்னடா அவன் சாதனை பண்ணிட்டான்? அவன் தானே அவன் பொண்டாட்டிய ஒரு வருஷமா வச்சிருக்கான். ஐயோ வெளிநாட்டுக்காரன பூரம் தெரிஞ்சு வச்சுக்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்த ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஒரு வருஷமா ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். ஓசூர் ட்ரெயின்ல ஓசம்மா ஓசம்மா மோசம் போயிட்டால அப்புறம் ஓசம்மா. என்ன பேச்சு? ஏன்னு அவன் பொண்டாட்டி முனியாண்டி தான் வச்சிருந்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பொண்டாட்டி வச்சிருக்க ஆரம்பம் தான் சொன்னா. அப்ப ஏன் பொண்டாட்டி என்னடா இந்த